بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படும் விளக்கங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுக்கு முன்னாடி 65வது ஹதீஸில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம், மறுபகுதியை பார்க்க வேண்டி இருக்கிறது. என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுப்பதற்கு அவங்க நினைக்கும் பொழுது மக்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம எந்த கடிதம் எழுதினாலும் அதுக்கு முத்திரை இருந்தால் தான் அவங்க ஏற்றுக்குருவாங்க. சும்மா கடிதம் எழுதி முகமதுன்னு போட்டிங்கன்னா அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு முத்திரையை குத்துனா தான் ஏற்றுக்கிருவாங்க என்று மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உடனே ஒரு வெள்ளியாலான ஒரு மோதிரத்தை தயார் பண்ணி அதை முத்திரையாக ஆக்கி கொண்டார்கள். அந்த முத்திரை கையிலே சீலில் இருக்கும். அதை கொண்டு இப்படி அழுத்துவாங்க. அழுத்துறதுன்னா அது லெதரில் தோலில் தானே இருக்கும் எல்லாமே. இந்த அழுத்தத்தில் என்ன செய்யும்னு கேட்டால் அந்த எழுத்து பதிஞ்சிடும். இங்க்லாம் இப்போ கிடையாது. முத்திரை எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த எழுத்துடைய அழுத்தம் அதில் பதிந்து எழுத்தாக இதில் சீலாயிரும். தோலில் வைக்கும்போது அப்படி தான் வைப்பாங்க. அப்படின்றவுடனே ஒரு ஒரு சீல் ரெடி பண்ணினாங்க. அதில் இருந்த வாசகம் என்னன்னு கேட்டால், முஹம்மதுர் ரசூலுல்லா ஃபத்தஹத ஹாத்தமன் மின் ஃபில்லத்தின், வெள்ளியாலான ஒரு மோதிரத்தை அவங்க ரெடி பண்ணி கொண்டார்கள். நக்ஷுஹு, அதில் பதித்த வாசகமாகிறது முஹம்மதுர் ரசூலுல்லா. முஹம்மதுர் ரசூலுல்லா என்பது அதில் உள்ள வாசகமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், இது வரைக்கும் சென்ற பாடத்தில் பார்த்தது. அடுத்து அந்த ஹதீஸுடைய மிச்சம் என்ன வருதுன்னு கேட்டால், அன்னி அல்துரு இலா பயாலி எது ஃபி பயாலிஹி ஃபி எதிஹி. இதில் அன்னியை தனியாக வச்சுருங்க. இந்த அல்நுருலேருந்து பார்ப்போம். அல்நுரு என்றால் நான் பார்க்கிறேன். நல்லற என்றால் பார்த்தான். நல்லரென்றாலும் பசரென்றாலும் ரான்னு சொன்னாலும் கண்ணால் பார்க்கறதுக்கு சொல்கிறது. அல்நுரு நான் பார்க்கிறேன். இலா பயாலிஹி, அதனுடைய வெண்மையை, அந்த மோதிரத்தின் பயால் என்றால் வெள்ளை, ஒயிட் கலர் இருக்குல்ல, அதுக்கு பயாலுன்னு சொல்லுவாங்க. அபியலு பயாலு அது மாதிரி. இலா பயாலிஹின்னா அந்த மோதிரத்தினுடைய வெண்மையை நான் பார்க்கிறேன். ஃபி எதிஹி, அவர்களின் கையில். அவர்கள் நபிகள். ஃபி எதிஹின்னா ஃபி எதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் அந்த மோதிரத்தின் வெள்ளி மோதிரம் தானே, வெள்ளையத்தானே இருக்கேன். அந்த மோதிரத்தின் வெள்ளையை நான் பார்க்கிறேன். இதுக்கு நேரடி அர்த்தம் அல்நுர் என்றால் நான் பார்க்கிறேன். இலா பயாலிஹி, அந்த மோதிரத்தின் வெண்மையை பார்க்கிறேன். ஃபி எதிஹி, நபிகளின் கையில் மோதிரத்தின் வெண்மை, அதை நான் பார்க்குறேன். இந்த இது வரைக்கும் உள்ளதுக்கு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி அன்னின்னு போடுறாங்கள்ல, இந்த அன்னிங்கிறது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி அன்னின்னு போட்டிருப்பாங்க. அந்த சொல்லுடைய விரிவாக்கத்தை ரெண்டாவது நான் சொல்கிறேன். இந்த அன்னின்னு போட்டால் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் நீங்கள் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்குறீங்க. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்குறீங்க. நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். உங்கள் தகப்பனார் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருப்பார், ஒரு கார் வாங்கி தந்திருப்பார். அதை இன்றைக்கி பேசும்போது சொல்லுவீங்க, இன்றைக்கி வாங்கி தந்த மாதிரி இருக்கிறது, இப்போ கண்ணு முன்னாடி நிற்கிறது அது அப்படின்னு சொல்லுவோம்ல. கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை நினைவு கூறும் பொழுது அன்னின்னு சேர்த்துக்குருவாங்க. அதாவது ரசூலுல்லாவுடைய கையில் உள்ள வெண்மையை
இப்போ பார்ப்பது போல் இருக்கிறது. கண்ணி அல்நுரு என்றால் நான் பார்ப்பது போல் இருக்கிறது. பார்க்கவும் இல்லை, அது அந்த காலத்தில் பார்த்தாரு. அந்த காலத்தில் பார்த்தது மனக்கண்ணில் நல்லா பதிஞ்சு போனதுனால இதை அறிவிக்கிற சஹாபி யார்? அறிவிக்கிற சஹாபின்னா அனசுங்கிற சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க, வெள்ளியால் மோதிரத்தை போட்டாங்களா, அது இப்போ வரைக்கும் என் மனக்கண்ணில் நிற்கிது. அன்னி அந்துருன்னா பார்க்குறேன்ற அர்த்தம். அன்னி அந்துரு என்றால் நான் பார்ப்பது போல் இருக்கிறது. இலா பயாலிஹி ஃபி எதிஹி, அவங்களுடைய கையில் உள்ள வெண்மையை நான் பார்ப்பது போல் இப்போ நான் பார்க்குற மாதிரி இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை சொல்லும் போதே மனக்கண்ணில் அது வந்துடுது அவருக்கு. ரசூலுல்லாஹ் கையில் மோதிரம் போட்டது, அது வெள்ளையாக இருந்தது, அதையெல்லாம் அவர் பார்த்தது, அந்த பார்த்தது போல் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்போ நடந்த ஒரு விஷயத்தை இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்று சொல்ல நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி கண்ணின்னு சேர்த்துக்கிறணும். கண்ணின்னு சேர்த்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கணும்லாம் இல்லை, அப்போ பார்த்தது தான் இது. அப்போ பார்த்த ஒரு சம்பவம் இப்போ பார்த்த மாதிரி உங்கள்கிட்ட ஆழமாக பதிஞ்சிருந்து அப்படி கற்பனையில் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கிறது. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு விருது கொடுப்பாங்க. அது உங்களுக்கு மறக்காது லேசில். நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்குன்ட்டு என்ன செய்வாங்க? ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசில் லேசில் மறக்காது. அதை பற்றி என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ அந்த விருது வாங்கினது இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்குமீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மறக்கலது, அந்த சம்பவம் உங்கள் மனசை விட்டு போகவில்லை. அப்படிங்கும் என்ன செய்வீங்கன்னா அந்த எனக்கு விருது கொடுத்தாங்களே அதை இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த விருது கொடுக்குற அப்படியே மனக்கண்ணில் தெரிகிறது. நான் போய் நின்றது, வாங்கினது, கொடுத்தது, அந்த சம்பவம் எல்லாமே அப்படி மனக்கண்ணில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நான் மறக்க முடியாத விஷயம்னு அர்த்தம் அதுக்கு. இது மாதிரி பழைய நிகழ்வுகளை அசை போடுவாங்கள்ல, பழைய நிகழ்வுகளை அசை போட நினைக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா அன்னின்னு சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ இந்த வாக்கியத்தை மொத்தமாக அர்த்தம் செஞ்சுட்டு அதை அன்னிக்கு அப்புறம் சேர்த்து அர்த்தம் அந்துரு என்றால் நான் பார்க்கிறேன். அன்னி அந்துரு. அன்னின்னா காஃபு ஒன்று, அன்னி ஒன்று. அன்னிங்கிறது இன்ன அண்ணன் இருக்குல்ல, இன்ன அண்ணன்னு சொல்லி உறுதிப்படுத்தி சொல்வதற்கு 2 ஹர்ஃப் இருக்கிறது. இன்ன என்றால் உறுதியாகன்ற அர்த்தம் சொல்லுவாங்கள்ல, அண்ணன் என்றாலும் அதுதான். அப்போ இன்ன அண்ணன் வந்துச்சின்னு சொன்னால் அதில் ஒரு ஏயை சேர்ப்பாங்க. இன்னண்டா உறுதியாகன்ற அர்த்தம். இன்னி நான், நிச்சயமாக நான் என்ற அர்த்தம் வந்துடும். இந்த இன்னி என்பதை அன்னி என்பதை ஒரு நூனை சேர்த்துன்னு சொல்லுவாங்க. இன்னனி விக்காயா நூன்னு படித்தோம்ல, அந்த விக்காயா நூனை சேர்த்து இன்ன நீ நான், இன்னி நான், அன்னனி நான், அன்னி நான். அப்போ அந்த நீ சேர்த்தும் வரும், சேர்க்காமையும் வரும். சில அல்லாஹ் மூசா நபிட்டு பேசும்போது இன்னனி அனல்லாஹூ, நான் தான் அல்லாஹ் என்று மூசா நபிட்டு அல்லாஹ் உரையாடினான்ல. அப்போ அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா இன்னனின்னு சொல்கிற வாசகம் வரும். அப்போ இன்னி என்றாலும் இன்னனி என்றாலும் இன்னவும் ப்ளஸ்ஸு ஏயும் இருக்குது. இன்ன ப்ளஸ் முத்தக்கல்லிம் ஏ. அப்போ ரெண்டையும் சேர்த்தா இன்னி நான். இன்னண்டா அதுக்கு அர்த்தம் கிடையாது, ஹர்ஃபுக்கு அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு ஏயை சேர்த்தவுடனே நான் என்று ஆயிரும். அப்போ அன்னி அந்துருன்னா நான் பார்க்கிறேன். காஃபை நீக்கிருங்க. அன்னி அந்துரு, அன்னனி அந்துரு, நான் பார்க்கிறேன். வெறுமனே அந்துருன்னா சும்மா பார்க்குறேன்னு அர்த்தம். அன்னின்னு உறுதிப்படுத்திடுறோம். அன்னி அந்துருன்னா உறுதியாக நான் பார்க்கிறேன். உறுதியாக அன்னி அந்துருக்கு மட்டும் அர்த்தம் செய்கிறதா இருந்தால் உறுதிப்பட நான் காண்கிறேன் அப்படின்னு அர்த்தமாயிரும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபையும் சேர்த்து விட்ருவாங்க. காண்டா போலன்னு அர்த்தம். இந்த காஃப் எதுக்குரியது? அதுபோல் இது போல் ஜெயிது என்பவன் கல் அசதி, ஜெயிதுன் கல் அசதி, அவன் சிங்கம் போன்றவன். அந்த போன்றவன் என்பதற்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காஃபு போடுவாங்க. காஃபு போட்டால் அது போல் இது போல் அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன செய்வாங்க? கல் ஹிமாரி, ஒருத்தன் நடத்த சரியில்லையா, அவன் கல் ஹிமாரி, இவன் கழுத மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் கல் ஹிமாரி, கழுதையை போல. அது காஃபுங்கிற அர்த்தம் போலன்ற அர்த்தம். இந்த போல என்பதை ஒரு வாக்கியத்தில் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ என்ன வந்துடும்னு கேட்டால் போல இருக்குதுன்னா அசை போடுறன்னு அர்த்தம். அன்னி அந்துரு, நான் பார்ப்பது போல் உள்ளது. பார்க்குற மாதிரி இருக்கிறது. இப்போ பார்க்கலண்ணா
அன்னைக்கு தான் பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தது வந்து இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதை இன்னைக்கு பார்க்குற மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் வருவதாக இருந்தால் கண்ணின்னு சேர்த்துருவாங்க அந்த சொல்லுக்கு முன்னாடி. இப்போ அர்த்தம் பண்ணுங்கள், ரசூல்லாவுடைய விரலில் மோதிரம் போட்டாங்க, அது முகமது ரசூல்லாண்டு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு அனசு சொல்லிவிட்டு கண்ணி அங்குரு நான் இன்று இன்றுன்னு அங்கே இன்றுன்னு இருக்காது, அது அந்த அர்த்தத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. கண்ணி அங்குரு என்றால் இன்று நான் பார்ப்பது போல் இருக்கிறது, நான் பார்ப்பது போல் இருக்குதுன்னு சொன்னால் பார்க்கல, அது அவங்க எப்போ நடந்த பழைய சம்பவம். ரசூல்லாவெலாம் மௌத்தா போன பிறகு அதை அறிவிக்கிறார். அப்போ ரசூல்லாவுடைய விரலில் மோதிரம் இருந்து இன்றைக்கி அவர் பார்க்கல, இன்றைக்கோ பார்த்தார். என்றைக்கோ பார்த்தது எப்படி தெரியுது என்று கேட்டால் இன்றைக்கி பார்த்த மாதிரி தெரியுது. கண்ணி அங்குரு நான் இன்று நாங்கள் இருக்காது, ஆனால் இன்றுங்கிற கருத்தை தருவதற்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கண்ணி அங்குரு நான் இன்று பார்ப்பது போல் இருக்கிறது, இலா பயாலிஹி அந்த மோதிரத்தின் வெண்மையை, ஃபி எதிஹி அவங்க கையில், நபியின் கையில் மோதிரத்தின் வெண்மையை இன்று நான் பார்ப்பது போல் இருக்கிறது, என் மனக்கண்ணில் அப்படி அந்த காட்சி எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது வரைக்கும் அந்த ஹதீஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்து குல்துலி கத்தாதா, கத்தாதாவிடத்தில் நான் கேட்டேன், திடீர்னு ஆரம்பிக்குது. கத்தாதாவிடத்தில் கேட்டேன்னா இந்த நான்கிறது யார்? அது வந்து அது புகாரியுடைய ஒரு பலவீனம். அவர் விவரமாக சொல்ல மாட்டார், நம்ம தான் சிந்திச்சு விளங்கிக்கணும். நான்டா யார்? குல்துலி கத்தாதான்னா அவர் யார் சொன்னாரோ அவரை சொல்லிட்டு தானே சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டார். அவருடைய நடையில் இந்த மாதிரி மொழி நடையில் நிறைய ஒரு அஜமியாக இருந்ததுனால என்ன செய்வார், நிறைய மிஸ்டேக் பண்ணுவார். அப்போ இப்போ குல்துலி கத்தாதாவிடத்தில் நான் கேட்டேன்னு வருது. நான் கேட்டேன்னா யாராக இருப்பார் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த ஹதீஸுக்கு முன்னாடி நீங்கள் போகணும். போனீங்கன்னா இந்த கத்தாதாட்டிருந்து அறிவிச்சால் யார்? ஷோபா அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை அனசு சொன்னதாக அறிவிப்பவர் கத்தாதா, கத்தாதா சொன்னதாக அறிவிப்பவர் ஷோபா. இந்த நான் கேட்டேன்னு சொல்லுவது ஷோபா தான் சொல்கிறார். அவர் தான் கத்தாதாட்டை அறிவிக்கிறார், அவர் தான் கேட்டிருக்க முடியும். அப்போ கத்தாதாவிடம் நான் கேட்டேங்கிறவர் இந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள் ஷோபா தான் கேட்டிருக்க முடியும். நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன செய்கிறோம், ஷோபா தான் விளங்கிக்கிறோம். எங்கே உள்ள கால ஷோபான்னு போடுவார் என்ன அவர். இந்த இடத்துல ஷோபா அறிவிக்கிறார். யார் வழி அறிவிக்கிறாரு? கத்தாதா வழி அறிவிக்கிறாரு. அப்போ கத்தாதாட்ட யார் கேட்டிருப்பா? ஷோபா தான் கேட்டிருப்பார். இப்படின்னு மூளையை கொண்டு அதை வழங்க முடியுமே தவிர அவர் போட்ட வார்த்தையை கொண்டு விளங்க இயலாது. புகாரி போட்ட வார்த்தையிலேருந்து என்ன செய்யாது விளங்காது. ஃபக்குல்த்து நான் சொன்னேன். அப்போ இந்த ஃபக்குல்த்துக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கிறேன்னு கால ஷோபா அப்படி ஒரு போட்டிருந்தால் நல்லாயிருக்கும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு அவர் போட்டிருந்தாரையானால் அதனால் அப்படி தான் போடுவாங்க. மற்ற மொழி எழுத்தாளர்கள்லாம் அப்படி தான் போடுவாங்க. இவர் அந்த மாதிரி தெளிவுபடுத்துவதில் ரொம்ப குறைவான ஒரு ஆள். தெளிவு நம்ம தான் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு புரியணுமே தவிர இவர் சொல்கிறத இந்த புரிந்து கொள்வதற்கு அவர் சொல்லிலேருந்து புரிய இயலாது பல விஷயங்கள். இப்போ குல்துண்டு யார் சொல்கிறா? இது ஷோபா தான் சொல்லியிருப்பார். ஷோபா சொன்னாருங்கள இல்லை. நீங்கள் அறிவிப்பாளர் பட்டியலை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாதாட்ட போய் யார் கேட்பா? கத்தாதாவுக்கு அடுத்த ஆள் தான் கேட்டிருப்பார். அது ஷோபா தான் கேட்டிருப்பார். அப்போ இந்த இடத்துல இப்போ குல்த்து இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கால ஷோபா, ஷோபா சொல்லுகிறார் ஃபக்குல்துலி கத்தாதத்தை, கத்தாதாவிடத்தில் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? மண் கால நக்ஷுஹு முகமது ரசூல்லா, நக்ஷுஹு முகமது ரசூல்லான்னு உனக்கு சொன்னது யார்? அதாவது ஷோபா வந்து கேட்குறாரு, கத்தாதாட்ட கேட்குறாரு. ரசூல்லாவுடைய மோதிரத்தினுடைய அந்த வாசகம் முகமது ரசூலுல்லான்னு இருந்துச்சின்னு இருக்குல்ல, நக்ஷுஹு அந்த மோதிரத்தின் வாசகம் முகமது ரசூலுல்லா, முகமது ரசூல்லா என்று இருந்ததுன்னு சொன்னீங்களே, அதை உமக்கு சொன்னது யார் அப்படின்னு கத்தாதாட்ட கேட்குறாரு. நீனா சொல்கிறியா, நிஜமாக அனஸ் தான் சொன்னாராங்கிறதுக்கா கேட்குறாரு. அப்போ குல்துலி கத்தாதத்தை, கத்தாதாவிடத்தில் நான் கேட்டேன். மண் கால யார் சொன்னார்? எதை சொன்னார்? நக்ஷுஹு முகமது ரசூல்லா. இந்த வருதல் நக்ஷுஹு இந்த வாசகம் நக்ஷுஹு முகமது ரசூல்லான்னு முதல் சொல்லிட்டார். அந்த சொல்லை சொன்னவர் யார்? மண் கால, அதே வாசம் அந்த வருவர் மண் கால நக்ஷுஹு முகமது ரசூல்லா, முகமது ரசூல்லா மண் கால நக்ஷுஹு முகமது ரசூல்லா என்பதை யார் சொன்னா என்று கத்தாதாவிடத்தில் நான் கேட்டேன். கால கத்தாதா சொன்னார் அனசுன், அனசு சொன்னார். யார் சொன்னார்னு கேட்கும்போது கத்தாதா என்ன செய்கிறாரு? அனசு சொன்னார்னு வருது. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இது தேவையே இல்லை.
என்னதில் இந்த கத்தாதாட்ட கேட்டேன் இதில் இந்த 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 வாசகமே இந்த ஹதீஸுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை உங்களுக்கு கேட்டால், இங்கே தான் விளங்குத கத்தாதான் அனசின் தானே வருது. இது போய் அனசு அறிவிக்கிறாரு, கத்தாத அறிவிக்கிறார், அனசு வழியாகன்ட்டார். அனசு வழியாக அறிவிக்கும் போது இது சொன்னார்னா அனசு தானே சொல்லியிருப்பார். கத்தாதா இந்த ஹதீஸுடைய சனதுடைய வாசகத்திலேயே இதை சொன்னவர் அனசு என்று தெரிகிறது, அனசிட்ட கேட்டவர் கத்தாதா என்று தெரிகிறது. அப்போ ஷோபா போய் கத்தாதா சொல்கிறாரு, அனசு சொன்னார்னு சொல்லிவிட்டார். சொன்னது பிறகு உனக்கு யார் சொன்னான்னு கேட்பாங்களா? கத்தாதா சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அனசு இப்படி சொன்னார், மோதிரத்தை விஷயமாக சொன்னாருன்ட்டு அனசு சொல்லிட்டார். அனசு சொன்னார்னு ஹதீஸில் வந்துருச்சு. அது இப்போ அனசு சொன்னதை தான் கத்தாதா ஷோபாவுக்கு சொல்லியிருக்கிறார். சொன்னதுக்கு பிறகு இதை உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்பாங்களா? இது அந்த இந்த கேள்வியை கேட்டிருந்தா கூட இது டெல்ட் பண்ணி விட்ருக்க வேண்டிய விஷயந்தான். இது சொல்லாமலே தெரிகிறது. அப்போ இந்த என்ன வருதுன்னா, அதாவது இப்போ குல்துளி கத்தாதாவிடத்தில் ஷோபாவாகிய நான் கேட்டேன், மண்கால நக்ஷுஹு முகமது ரசூலுல்லா, முகமது ரசூலுல்லாங்கிற சொல்லை உமக்கு சொன்னது யார் என்று கேட்டேன். கால அனசுன், அவர் சொன்னார் அனசுன், அனசு சொன்னார் என்று சொன்னார். இது ஒரு தனிச்செய்தி, ஹதீஸில் சேராதது, ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு கூடுதல் விவரங்கள். இது ஒரு விஷயமாச்சா. இது எத்தனை ஹதீஸு? 65வது ஹதீஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 66வது ஹதீஸுக்கு ஒரு பாடத்தை போடுறார். எப்போ போடுவார்ல, 66வது நம்பராக போட மாட்டார், அது ஒரு தலைப்பை போட்டு அந்த தலைப்புக்கு கீழே தான் ஒரு ஹதீஸாக கொண்டு வருவார். இப்போ அடுத்த பாடம் போடுறார். என்ன போடுறாருன்னு கேட்டால், அதாவது இதில் 2 செய்தியை சொல்கிறார். நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்க, விஷயத்தை விளங்கின பிறகு இது வாசித்தா உங்களுக்கு தெளிவாக வழங்கும். ஒரு சபையில் பயான் பண்ணிகிட்ருக்குறாங்க, பயானம் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறது, கூட்டமாக மக்கள்லாம் இருக்கிறாங்க. இருக்கும்போது நீங்கள் வர்ற ஆள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அந்த கடைசி வரிசை இருக்குல்ல, அதில் போய் உட்காடுறீங்க. அப்படி தானே உட்கார முடியும்? சபையில் மக்கள்லாம் கூடி இருக்கும் பொழுது நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே உட்காருவீங்க? சபையின் இறுதியில் உட்காருவீங்க. எந்த இடத்துல மஜ்லிஸ் முடியுதோ அதில் தான் போய் உட்காருவீங்க. அல்லது என்ன செய்வீங்கன்னா, நடுவில் இடம் இருக்கும் சமயத்தில், அதில் போய் உட்காருவீங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 சஃப் இருக்கிறது. 10 சஃப்பில் நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்கிறோம், நம்ம 10வது சஃப்பில் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு நீங்கள் உட்காருவீங்க. அல்லது என்ன செய்வீங்கன்னா, அந்த 3வது சஃப்பில் ஒரு 2 இடம் காலியாக இருக்குது, 2 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க, அந்த இடத்துல காலியாக விட்டுருக்குறாங்கன்னு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு 5 சபை கடந்துக்கிட்டு போய் அதில் போய் உட்காருவீங்க. அது ஒரு சபையில் இருக்கும்பொழுது வரக்கூடியவர் லாஸ்ட்லேயும் உட்காருவார், நடுவில் இடவழி இருந்து அதுலேயும் உட்காருவார். அது பற்றிய பாடம், அதாவது நடுவில் உட்காரலாமா கடைசியில் உட்காரலாமாங்கிற பாடம்ங்கிறார். ஒரு சபைக்கு நீங்கள் வரும்பொழுது கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்கு நீங்கள் வரும்பொழுது எந்த இடத்தில் அந்த சபை முடிகிறதோ அந்த இடத்திலும் உட்காரலாம், அல்லது எந்த இடத்துல அந்த சபையில் எங்கனக்குள்ள கேப் இருக்கிறதோ அதுலேயும் போய் நிறைக்கலாம். அப்படிங்கிறத அதை சொல்வதற்கு தான் இந்த ஒரு பாடத்தை அவர் போடுறார். என்ன போடுறாருன்னா, பாபு கடைசி அர்த்தம் செய்வோம். மண் காத, மண்கிறது மௌசூல் அல்லதியுடைய அர்த்தம். மண் காத, யார் உட்காருகிறாரோ, ஹைசு என்தஹி பிகில் மஜ்லிஸு, மஜ்லிஸு எங்கே முடியுமோ, அந்த ஹைசுனா அந்த இடத்தில் அர்த்தம். ஹைசுனா இடத்தில், எந்த இடத்துல? என்தஹி பிகில் மஜ்லிஸு, மஜ்லிஸ் என்றால் சபைக்கு சொல்லுவாங்க. ஜலசுனா உட்கார்ந்தான், மஜ்லிஸ்னா உட்கார்ற இடம். அகராதிப்படி அந்த அர்த்தம் இருந்தாலும் மஜ்லிஸ்ன்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்களா, அதுக்கு பேர் மஜ்லிஸ், சபை. மஜ்லிஸுங்கிற வார்த்தைக்கு உட்காரும் இடம்னு அகராதிப்படி அர்த்தம் வந்தாலும் அந்த மஜ்லிஸு எதுக்கு பயன்படுத்திடுவாங்கன்னு கேட்டால் சபைன்னு பயன்படு. மஜ்லிஸுன்னா ஒரு மக்கள் உட்கார்ந்துருக்கிற மன்றம், சபை. அப்போ மஜ்லிஸ் என்பதற்கு அகராதி அர்த்தம் உட்கார்ற இடம். நடைமுறையில் உள்ள அர்த்தம் என்னென்னு கேட்டால் சபை, மக்கள் அமரும் இடம் சபைன்னு அர்த்தம். இன்தஹா என்றால் முடிந்தது, என்தஹி என்றால் முடியும், அது நிகழ்காலமாகவும் முடிகிறது. 2 அர்த்தம் செய்யலாம், முடியும் அல்லது முடிகிறது. ஹைசுன்னா இடம்னு அர்த்தம். ஹைசு என்தஹி, முடியும் இடத்தில். மண்காத உட்காருகிறார் ஒருவர். ஹைசு என்தஹி, முடியும் இடத்தில். பிஹி என்தஹி பிஹி அல் மஜ்லிஸு, அந்த மஜ்லிஸு அந்த சபை
எதை கொண்டு முடிகிறதோ, யாரை கொண்டு முடிகிறதோ அந்த இடத்தில் உட்காருபவர் பற்றிய பாடம். இந்த பாடத்துக்கு இப்போ அர்த்தம் செய்யணும். பாபு மன்காத, உட்காருபவர் பற்றிய பாடம். மன்காதனா உட்கார்ந்தார்னு அர்த்தம். பாபோடு சேர்த்திங்கன்னா உட்காருபவர் பற்றிய பாடம். எங்கே உட்காருபவர்? ஹைசு என்தஹி பிகில் மஜ்லிஸ், எதை கொண்டு மஜ்லிஸ் முடிகிறதோ, எதை கொண்டு சபை முடிகிறதோ அந்த இடத்தில் உட்காருபவர் பற்றிய பாடம். மேலும் ஒமன் ரா, யார் காண்கிறாரோ, ராண்டா பார்க்குறது, யார் காண்கிறாரோ, ஃபுர்ஜத்தன் இடைவெளி, ஃபுர்ஜத்துனா இடைவெளி. ஃபுர்ஜத்துன்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சஃபு இருக்குது, வரிசையாக 10 பேர் உட்காந்துருக்குறாங்க, ஒரு நடுவில் ஒரு ஆள் எந்திரிச்சு போயிட்டார். இப்போ என்ன ஆகும்? இவருக்கு அவருக்கு இடைவெளி இருக்கும். இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்காமல் என்ன செய்வாங்க? இப்படி இருக்குது, கேப் இருக்குது. கேப்புன்னு அர்த்தம். ஃபுர்ஜத்துன்னு அர்த்தம் கேப்பு, இடைவெளின்னு அர்த்தம். ஒமன் ரா ஃபுர்ஜத்தன், ஒரு இடைவெளியை யார் காண்கிறாரோ, ஒரு இடைவெளி எங்கே காண்றாரு? ஃபில் ஹல்கத்தி, ஹல்காங்கிறதுக்கு என்னென்னா வட்டம்னு அர்த்தம். ரவுண்டு இருக்குல்ல, அதுக்கு பேர் ஹல்கான்னு சொல்லுவாங்க. ரவுண்டாக தான் உட்காருவாங்க அந்த காலத்தில். உட்காருமா என்ன செய்வாங்க? அப்படி ரவுண்டு கட்டி உட்காருவாங்க. முன்னாடி இருப்பார், அப்படியே ரவுண்டு கட்டி உட்காந்துருப்பாங்க. ரவுண்டு கட்டி உட்கார்றதுனால என்ன செய்யறதுன்னா ஹல்கான்னு பேர். இப்போ ஹல்காவுடைய அர்த்தம் என்னென்னா, இதுக்கு சபைன்னு தான் அர்த்தம். மஜ்லிஸ் இருந்தாலும் சபைன்னு தான் அர்த்தம், ஹல்காண்டாலும் சபை தான் அர்த்தம். ஹல்காவுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் ரவுண்டு, வட்டம்னு அர்த்தம். அந்த வட்டத்தில், அதாவது சபையில் வந்து வட்டமாக உட்காந்துருக்குறாங்க, அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு இடம் ஒன்று காலியாக இருக்குது, அதில் போய் ஒருத்தர் உட்கார போகிறார். அப்போ மன்றா ஃபுர்ஜத்தன், யார் இடைவெளியை காண்கிறாரோ, ஃபில் ஹல்கத்தி, ஒரு சபையில் இடைவெளியை கண்டு இப்போ ஜலசபிகா, அதில் போய் உட்கார்ந்து விட்டார். ஒரு இடைவெளியை, அதாவது ஒருத்தர் வர்றாரு, கடைசியில் உட்கார்றாரு ஒருத்தர், இன்னொருத்தர் வர்றாரு, நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது, அங்கே போய் உட்கார்றாரு. அது பற்றிய பாடம்னு சேர்த்துக்கிறணும். அது ரெண்டு பாடம். பாபு, இந்த பாபுங்கிற வார்த்தை இங்கேயும் வச்சுக்கணும். பாபு மன்றா, ஒருத்தர் பார்க்கிறாரே அவரை பற்றிய பாடம். எதை பார்க்கிறாரு? ஃபுர்ஜத்தன், ஒரு கேப்பு, ஒரு இடைவெளியை பார்க்கிறாரு, அவரை பற்றிய பாடம். எங்கே இடைவெளியை பார்க்கிறாரு? ஃபில் ஹல்கத்தி, சபையில் ஒரு இடைவெளியை காண்பவர் பற்றிய பாடம். கண்டு ஜலசபிகா, அந்த இடைவெளியில் போய் உட்கார்ந்து கொண்டாரே அவரை பற்றிய பாடம். அப்போ ஒருத்தர் 2 ஆள் வர்றாங்க. ஒரு ஆள் வந்து சபையின் கடைசியில் உட்கார்றாரு, இன்னொரு ஆள் வந்து நடுவில் இடம் இருக்கிறனால அங்கே போய் உட்கார்றாரு. 2 ஆள். இதில் யார் சிறந்தது, எப்படி செய்யணும், இந்த 2ல் எது கூடும் எது கூடாது, இதை பற்றி பேச போகிறாராம். அதுக்காக இப்படி 2 தலைப்பு போட்டார். திருப்பி ஒருக்கா பாருங்கள். பாபு மன்காத, உட்கார்பவர் பற்றிய பாடம். ஹைசு என்தஹி பிகில் மஜ்லிஸ், சபை எங்கே முடியுமோ, எந்த இடத்தில் முடியுமோ அந்த இடத்தில் உட்கார்பவர் பற்றிய பாடம். சபை எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்தில் உட்கார்பவர் பற்றிய பாடம். மேலும் ஒமன்றா, காண்பவர் பற்றிய பாடம். பாபு மன்றா, இங்கே பாபுன்னு வச்சுக்கிறேன். காண்பவர் பற்றிய பாடம். எதை காண்பவர்? ஃபுர்ஜத்தன், ஒரு இடைவெளியை காண்பவர் பற்றிய பாடம். எங்கே இடைவெளியை காண்கிறாரு? ஃபில் ஹல்கத்தி, சபையில். வட்டம்னு அர்த்தமாக இருந்தாலும் சபைக்கு அதை சொல்லுவாங்க. ஃபில் ஹல்கத்தி, சபையில் ஒரு இடைவெளியை காண்பாரே அவரை பற்றிய பாடம். கண்டு இப்போ ஜலசபிகா, அதில் போய் உட்கார்ந்து விட்டாரே, இடைவெளியை பார்க்குறாரு, அந்த இடைவெளியை ஃபுல் பண்ணுறாரு, அதில் போய் உட்கார்ந்து விட்டார், அவரை பற்றிய பாடம். அப்போ மொத்தத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சபை நடந்து கொண்டிருக்கிற சபைக்கு தாமதமாக வரக்கூடியவர் வந்து ஒருத்தர் லாஸ்ட்டாக உட்கார்றார், ஒருத்தர் நடுவில் உட்கார்றார், இவர்களை பற்றிய பாடம். இதுக்கு என்ன, இதுக்கு மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன, அதை பற்றி சொல்ல போகிறார். அதுக்கு தான் ஹதீஸ் 66வது ஹதீஸ். 66 ஹதீஸில் இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த டாப்பிக்கு தான் வரும். அதில் ஹத்தசனா இஸ்மாயில் நமக்கு சொன்னார். புகாரிக்கு அவருடைய உஸ்தாத் இஸ்மாயில் சொல்லுகிறார். கால, இஸ்மாயில் சொல்கிறாரு, ஹத்தசனி மாலிகுன், எனக்கு மாலிக்கு சொன்னார். இப்போ இஸ்மாயிலுக்கு யார் சொல்லியிருக்கிறா? மாலிக்கு சொல்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறாரு? இந்த அன் வந்தால் ரவாண்டங்க வச்சுக்கணும்ல, ரவா, அந்த மாலிக்கு அறிவிக்கிறாரு. அன் இஸ்ஹாக் வழி அன் வந்ததுனால இஸ்ஹாக்கு ஜர்ரு வந்தாலும் இது வேற்றுமொழி சொல்லு, ஜர்ரு வராது. அன் இஸ்ஹாக் வழியாக அவர் அறிவிக்கிறார். இந்த இஸ்ஹாக்குங்கிறவர் யாருன்னு கேட்டால் இப்னி அப்துல்லா இப்னி அபி தல்ஹா,
அபூ தல்ஹாவுடைய மகனாகிய அப்துல்லாவின் மகன் பேரன், அப்போ பேரைமர். அபூ தல்ஹாவுக்கு பேரன், அப்துல்லாவுக்கு மகன். அப்போ அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா என்பவர் வழியாக மாலிக் அறிவித்தார். என்ன அறிவித்தார் என்றால், அன்ன அபா முர்ரத்தை, அபு முர்ரா என்பவர் அவர் அறிவித்த செய்தி, அபு முர்ரா என்பவர் அஹ்பரஹு இவருக்கு அறிவித்தார். இந்த இருக்குல்ல அண்ணா, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து எடை சொல்லு, இதை விட்டுருங்க, அந்த ஹைலைட் பண்ணுறதை விட்டுருங்க, பிந்தி அர்த்தம் செய்வோம். அபு தல்ஹா இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு, அன்ன அபா முர்ரத்தை, அபு முர்ரா என்பவர் அஹ்பரஹு அவருக்கு அறிவித்தார். அபு முர்ரா என்பவர் அஹ்பரஹுண்டா யாருக்கு? இஸ்ஹாக் என்பவருக்கு, இஸ்ஹாக்குக்கு அறிவித்தார் என்று இஸ்ஹாக்கு சொல்கிறார். அதை எனக்கு அபு முர்ரா சொன்னார். இந்த அபு முர்ராண்டா யார் தெரியணும்ல, அதை சொன்னதுக்காக வேண்டி ஒரு விளக்கம். அபு முர்ரா யாருன்னு கேட்டால், மௌலா அகீல் பின் அபி தாலிபு, அபு தாலிபுடைய மகன் அகீல் இருக்கார்ல, அலியுடைய சகோதரர். அபு தாலிபுடைய மகன் அகீல் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹுடைய கூட பிறந்த சகோதரர். அவரால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. மௌலாண்டா யார்? ஒரு மௌலாங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு ஆளை வந்து விலை கொடுத்து வாங்கி, அல்லது நம்மள்கிட்ட அடிமையாக ஒருத்தர் இருந்து, இனிமேல் நீ அடிமையாக இருக்க வேணாம் அப்படின்னு நம்ம விடுதலை செஞ்சோம்னு சொன்னால் நம்மால் விடுதலை செய்யப்பட்ட அடிமைன்னு அதுக்கும் சொல்லுவாங்க. மௌலாங்கிறத இன்னொன்றுக்கும் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், ஒருவர் வந்து என் முன்னிலையில் வந்து உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்தை தழுவுறார் என்று சொன்னால் என்னுடைய மௌலாம்பாங்க. என்னால் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். இந்த மௌலாங்கிறது ஒரு வழியாக இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்தாலும் மௌலான்னு சொல்லுவாங்க, அல்லது அடிமையாக இருந்து விடுதலை செஞ்சாலும் மௌலான்னு சொல்லுவாங்க. இவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட அடிப்படையில் இது சொல்லப்படுறார். அண்ணா அபா முர்ரத்தை, அபு முர்ரா என்பவர். அபு முர்ரண்டா யார்? மௌலா அகீல் இப்னு அபி தாலிபின், அகீல் என்பவரால் விடுதலை செய்யப்பட்டவர். அகீல் என்பவரால் விடுதலை செய்யப்பட்ட அபு முர்ரா என்பவர் அஹ்பரஹு அவருக்கு அறிவித்ததாக, எவருக்கு? இஸ்ஹாக் என்பவருக்கு அறிவித்ததாக இஸ்ஹாக்கு சொல்கிறாரு. அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அஹ்பர, அவர் ரவான்னு வச்சுக்கணும், ரவா. அவர் அறிவிக்கிறாரு, அன் அபி வாக்கிது லைசி, லைசு கோத்திரத்தை சேர்ந்த அபு வாக்குது வழியாக அவர் அறிவிக்கிறாரு. இவர் வந்து சஹாபி. இந்த அபு வாக்கிது என்பவர் யார்? இவர் சஹாபி. அப்போ இந்த அபு முர்ராங்கிறவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அபு வாக்கிது லைசு வழியாக அறிவிக்கிறார். அப்போ இந்த செய்திக்கு முதல் சோர்ஸ் யாருன்னு கேட்டால் அபு வாக்கிது லைசி, இவர் சஹாபி. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி, பைனமாண்டா அது பொழுதுன்னு அர்த்தம். பைனமா ஹுவ ஜாலிசுன் உட்கார்ந்துருக்கும் பொழுது. பைனமாண்டா என்ன அர்த்தம்னா வந்த போது, நின்ற போதுங்கிறோம்ல, அந்த போதுங்கிறோம்ல, போது அல்லது பொழுதுங்கிறோம்ல, அதுக்கு உரிய அரபி சொல்லு பைனமாங்கிறது. பைனமா ஹும் ஜாலிசுன், அவர்கள்னா மக்கள், ஹும் மக்கள், ஜாலிசுன் பைனமா ஹுவ ரசூல்லா, பைனமா ஹுவ ஜாலிசுன் ரசூலுல்லா அமர்ந்திருக்கும் பொழுது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் பொழுது. ஒன்னாசு மாஹு, அவர்களோடு மக்களும் இருக்கும்போது. ரசூலுல்லாவும் அமர்ந்திருக்கிறாங்க, ஒன்னாசு மாஹு அவர்களுடன் மக்களும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தபோது இது திடீரென்று, இதுனா திடீர்னு நடக்கிற விஷயத்துக்கு இதுன்னு போடுவாங்க. திடீரென்று அக்பல முன்னோக்கி வந்தார்கள். அக்பலனா முன்னோக்கி வர்றது. சலாசத்து நஃபரின், 3 நபர்கள். நபருங்கிறோம்ல தமிழ்லாம், அது அரபி வார்த்தை தான். அது ஒரு நபர், 2 நபருக்கு இவ்வளவு, 5 நபருக்கு இவ்வளவுலாம் சொல்கிறீங்கல்ல, அந்த நஃபருங்கிற வார்த்தை வந்து அரபி சொல்லுதான். அது தமிழில் நபருங்கிற வார்த்தை கிடையாது. நம்ம பயன்படுத்தி என்ன நபருங்கிற வார்த்தையை வந்து தமிழ் சொல்லு மாதிரி ஆக்கிட்டோம். அக்பல முன்னோக்கி வந்தார்கள். சலாசத்து நஃபரின் 3 நபர்கள். நபருக்கு நபர்னு சொல்லுங்கள், 3 மனிதர்கள், 3 ஆட்கள் வந்தார்கள். வந்தவுடனே அக்குபல இஸ்னானி, அந்த 3 பேர் வர்றாங்க. 3 பேரில் அக்குபல இஸ்னானி 2 பேர் முன்னே வந்தார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்துட்டாங்க.
சபை நடந்துக்கிட்டு இருக்குது, 3 பேர் வர்றாங்க. அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ரசூல்லா கிட்ட போயிடுவோமேன்ற இடைவெளிலாம் தாண்டிட்டு போய் அக்பல இஸ்னானி 2 பேர் மேலும் முன் வந்தார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வரைக்கும் முன்னோக்கி வந்து விட்டார்கள். தஹப வாஹிதுன், ஒரு ஆள் போயிட்டார். 3 பேர் வர்றாங்க, கூட்டமாக இருக்குன்னு அவர் போயிட்டார் உள்ளது. 3 பேர் வர்றாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க, சபையோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மார்க்க சம்பந்தமாக தான் ரசூல்லா பேசுவாங்க, அதை கேட்பதற்கு மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் வந்து அக்பல இஸ்னானி, 2 பேர் வந்து முன்னோக்கி வந்தார்கள். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவிடத்தில் முன்னோக்கி வந்தார்கள். தஹப வாஹிதுன், ஒரு ஆள் போயிட்டார். இது சம்பவம் நடக்கிறது. கால அந்த யார் சொல்கிறா, அபு வாக்கித் லைசி சொல்கிறார். யாரும் சொல்ல மாட்டார், அது இவர்கிட்ட ஒரு பழக்கம் தான். கால அபு வாக்கின்னு சொல்ல வேண்டியதானே. அபு வாக்கித் லைசி சஹாபி மேலும் சொல்கிறாரு, வக்கஃபா, அந்த 2 பேரும், அதாவது மொத்தம் வந்தது 3 பேர். 3 பேர் வந்ததில் 2 பேர் ரசூலுல்லாஹ் நோக்கி வந்துட்டாங்க, ஒரு ஆள் சபையை விட்டு போயிட்டார். 2 பேர் மட்டும் இந்த சபைக்கு உள்ளே வர்றாங்க. சபைக்கு உள்ளே ஒரு ஆள் கூட்டமாக இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டார். இப்படி பார்த்த உடனே கால மேலும் தொடர்ந்து அவர் சொல்கிறார், அபு வாக்கித் லைசி சொல்கிறார்னு வருது. இதனுடைய தொடர்ச்சி வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். பாதி ஹதீஸ் தான் இது. இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.